الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராபீஹிலே சூரத்துன் நிசாவுடைய கடைசி பகுதியும் சூரா மாயிதா என்கிற அத்தியாயமும் ஓதப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தராபீஹுடைய பயான் என்பது மொத்தமாக ஓதப்பட்ட வசனங்களில் முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் என்னென்ன குறிப்பிடுகிறானோ அதையெல்லாம் அறிவது அவசியமாக இருக்கிறது. சூரத்துன் நிசாவும் சரி, ஏறத்தாழ 177 வசனங்கள் கொண்ட ஒரு பெரிய சூரா. மாயிதா அத்தியாயம் இன்றைக்கு ஓதப்பட்டது 120 வசனங்கள். இந்த 2 அத்தியாயங்களுமே ஏராளமான சட்டதிட்டங்களை கொண்ட அத்தியாயங்கள். இவ்வளவு சட்டதிட்டங்கள் வேறு எந்த ஒரு சூறாவிலும் இல்லை என்கிற அளவுக்கு நிசாவை எடுத்துக்கொண்டால் குடும்பவியல் சட்டங்கள், பாகப்பிரிவினை சட்டங்கள், எந்தெந்த பெண்களை மணக்கக்கூடாது, எந்த பெண்களை நிக்கா செய்வது ஹராம் என்கிற சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்கு ஏற்படுகிற போது சமாதான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை பற்றி அல்லாஹ் சூரத்துன் நிசாவில் சொல்கிறான். அடங்க மறுக்கிற மனைவியை எப்படி நாம் திருத்துவது, அதற்கான வழி என்ன, அல்லாஹ் சூரத்துன் நிசாவில் சொல்கிறான். எவ்வளவு சிறிய நுணுக்கமான விஷயங்கள் கூட அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துன் நிசாவில் நேற்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரொம்ப அருமையான ஒரு கருத்து. நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியில் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் முடியல, பிரிவில் முடியுது இல்லையா, தலாக்கில் முடியுது. இப்போ தலாக்கை தவிர்க்க தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் வாழவே முடியாதுங்கிற கட்டத்தில் தலாக்குடைய முடிவு அப்படி வரும்போது அந்த தலாக்குடைய முடிவையும் அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்களோ அந்த முறைப்படி தலாக்கு சொல்லி அந்த கணவன் மனைவி பிரிந்தால் அவ்வாறு பிரிவதற்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். பாருங்க, நிக்கா செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான். நிக்கா செஞ்சால் செல்வத்தை கொடுப்பேன்னு சொல்லி, இல்லையா? தலாக்கு கொடுத்தா செல்வத்தை கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல முடியுமா? ஆனால் நேற்று சொல்கிறான்ல, அதான் பெரிய ஆச்சரியம். நிக்கா செஞ்சால் செல்வம் கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ் சொல்கிற முறைப்படி சரி, எல்லாரும் உட்காந்து பேசணும், முடியல, விருப்பு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் அல்லாஹ் சொல்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு காட்டி தந்த முறைப்படி பிரிந்தால் அல்லாஹ் சொல்கிறான், தஃபர்ரகா, 2 பேரும் பிரிந்து விட்டார், பிரிஞ்சுட்டாங்க. யுகனில்லாஹு குல்லன், அல்லாஹ் 2 பேருக்கும் செல்வத்தை கொடுப்பான்னு சொல்கிறான். யுகனில்லாஹு குல்லம் மின் சாத்தி. இந்த ஆயத்தை ஓத எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை தலாக்கில் மதித்து நடந்தால் அந்த 2 பேரும் பிரிஞ்ச பிறகும் அல்லாஹ் அவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு வேறு வாழ்வாதாரத்தை கொடுப்பான், அவருக்கு அல்லாஹ் வேறு வாழ்வாதாரத்தை கொடுப்பான். சட்டத்தை மதிக்கணும். இன்னைக்கு பிரச்சனை அதான், சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது, தலாக் சொல்கிற முறைகளை மதிக்கிறது கிடையாது. ஆக இந்த சூரத்துன் நிசா என்பது ஒரு அழகான குடும்பவியல் சட்டம். அந்த வகையில் சூரத்துன் நிசாவுடைய சில விஷயங்களை சொல்லிட்டு மாயிதாவுடைய சில விஷயங்களை நான் சொல்ல வர்றேன். நிசாவில் அல்லாஹ் 10, 11 அந்த 2 வசனங்களிலும் பாகப்பிரிவினை சட்டத்தை சொல்கிறான். 10லையும் 11லையும் 2 ஆயத்துகள். கடைசியாக நிசாவுடைய கடைசி ஆயத்து இருக்கு இல்லையா, யஸ்தஃப்தூனக் குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா, அதுவும் பாகப்பிரிவினை சட்டத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ குர்ஆனில் மீராஸ்ன்னு சொல்லப்படுகிற பாகப்பிரிவினை சட்டங்கள் தொடர்பான 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களில் முதல் வசனம் 10வது வசனம் இருக்கு இல்லையா, அதில் அல்லாஹ் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் எவ்வளவு அதை அல்லாஹ் சொல்கிறான். இறந்து விட்ட மனிதருக்கு பெற்றோர் ஹயாத்தா இருக்கிறாங்க, மகன் இறந்துருக்கிறாரு, மக இறந்துருக்கிறா, பெற்றோர் இருக்கிறாங்க, அந்த பெற்றோருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 நிலைகள் அல்லாஹ் சொல்கிறான். மையத்தினுடைய சொத்திலிருந்து அவருடைய பெற்றோர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இதை அல்லாஹ் சொல்கிறான். இது முதல் ஆயத்தில். 2வது ஆயத்தில் இறந்தது பெண்ணாக இருந்தால், அந்த பெண்ணுக்கு கணவன் இருந்தால் அந்த கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும், இறந்த பெண்ணுக்கு குழந்தைகள் இருந்தால் எவ்வளவு, குழந்தைகள் இல்லைனா இந்த கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்.
இறந்தது ஆணாக இருந்து அவருக்கு மனைவி இருந்தால், இறந்து போனவருக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கிடைக்கும், குழந்தை இல்லைன்னா எவ்வளோ கிடைக்கும். இதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் சொல்கிறான். மூணாவது எதை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் இறந்துட்டார், வாரிசுகள் 3 வகையாக இருக்கலாம். வாரிசுகள் 3 வகை. மூல வாரிசுகள். மூல வாரிசுகள் யார்? இறந்தவருடைய பெற்றோர்கள். கிளை வாரிசுகள் இறந்தவருடைய பிள்ளைகள். மூன்றாவது ஓர வாரிசுகள். ஓர வாரிசுனா இறந்து போனவருடைய சகோதர சகோதரிகள். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருக்கு மூல வாரிசுகளும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை, யாருமே கிடையாது, மேல வரைக்கும் யாருமே இல்லை, பிள்ளைகளும் இல்லை, கீழே பேரம்பேத்தி யாருமே கிடையாது. அவருக்கு இருப்பது சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டா அவருக்கு பேர் கலாலான்னு சொல்லுவாங்க. கலாலான்னு சொன்னா அவருக்கு மூல வாரிசும் இல்லை, கிளை வாரிசும் இல்லை, சகோதரர்களோ சகோதரிகளோ இருக்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இதைத்தான் அல்லாஹ் 3 வசனங்கள்ல இந்த பாக பிரிவினை சட்டங்களை அழகா சொல்லி முடிச்சிடறான். மனிதன் எழுதுகிற சட்டங்களை பார்த்தீங்கன்னா வள கொலக்கலன்னு 50 பக்கத்துக்கு இருக்கும். பல நாடுகளில் வாரிசுரிமை சட்டங்களை பல வால்யூம்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்தஆலா வாரிசுரிமை சட்டத்தை 3 வசனங்களில் சொல்லி முடிச்சிட்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை மக்களிடம் உரையாற்றும் போது சொன்னாங்க, வாரிசுரிமை சட்டங்கள் என்பது குர்ஆன்ல 4 வசனங்களில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹ் இவ்வளவு பிரதானமாக சொல்றான். 3 வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஃபரீதான்னு சொல்லுவான், வசியான்னு சொல்றான், ஹுதூதுல்லான்னு சொல்றான். ஃபரீதானா இது அல்லாஹ் விதித்த கட்டாய கடமைங்கிறான். வசியாங்கிறான், அல்லாஹ்வுடைய வசியத்தை அறிவுரைன்னு சொல்றான். ஹுதூதுல்லா அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புன்னு சொல்றான். ஒரு முறை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஒரு கடுமையான புயல் காற்று வீசியது. இப்போ மக்கள் பயந்து போயிட்டாங்க. சிலர் சொன்னாங்க, என்ன இவ்வளோ பெரிய காற்று, கியாமத்துக்கு முன்னாலையும் காற்றை ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது, அது மாதிரி ஒரு காற்றோன்னு மக்கள் பேசினாங்க. இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, இல்லை கியாமத்துடைய அறிகுறியெல்லாம் இப்போ வராது, கியாமத்து எப்போ வரும், மக்கள் முற்றிலுமாக பாகப்பிரிவினை சட்டத்தை எப்போது புறக்கணிப்பார்களோ அப்போ கியாமத்து வரும்னு சொன்னாங்க. இன்னைக்குள்ள நிலைமையை பார்த்தா கியாமத்து வந்துடும். ஏன்னா பாகப்பிரிவினை சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் அவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. பாகப்பிரிவினை சட்டங்கிறது மதரசாக்களில் ஓதி கொடுப்பதற்கு மட்டும்தான், அது மட்டும்தான் இன்னைக்கு இருக்குதே தவிர பெரும்பாலானவர்கள் அதை கண்டுக்கிறதே கிடையாது. அருமையானவர்களே, தயவு செய்து இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்குங்க. அழகான சட்டங்களை அல்லாஹ் சொல்றான். இப்போ இரவு நேரம் இல்லைன்னா அந்த யாருக்கு எவ்வளோ பாகங்கள் கிடைக்குங்கிறத நான் விரிவாக சொல்லுவேன். சொல்ல ஆரம்பித்தா பலர் தூங்கிடுவீங்க. அல்லாஹ் பெற்றோருக்கு எத்தனை நிலைமைகளை சொல்கிறான், யாருடைய சொத்துகள் எவ்வளவு, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணுமா இல்லையா? அப்போ இந்த சூராவுடைய நிசாவுடைய ஆரம்ப இறுதியில் அல்லாஹ் இதைத்தான் ரொம்ப அழுத்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த விஷயத்தில் கவனம் தேவை. பாகப்பிரிவினை சட்டங்களை முறையாக செயல்படுத்தணும், தெரிந்து கொள்ளணும். நம்முடைய ஹயாத்திலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்துகள் இருக்குது, நான் இறந்தா மார்க்க முறைப்படி பிரிச்சிருங்கன்னு சொல்லணும். ஒரு மனுஷன் இறந்ததுமே அவருக்கு சொத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சொத்துல முதல்ல செய்ய வேண்டிய காரியங்கள் 3. அவருடைய அடக்க செலவுகள், கஃன் செலவுகள், அவர் விட்ட சொத்திலிருந்தே தான் வாங்குவாங்க. கஃன் துணி, அடக்க செலவு அதிலிருந்த பண்ணணும். 2வது, இறந்து போனவருக்கு கடன்கள் இருக்குமேயானால் அந்த கடன்களை அவருடைய சொத்திலிருந்து முதல்ல அடைச்சிடணும். 3வது, இறந்து போனவர் வசியத்து செய்திருந்தால், ஒரு மனிதர் வசியத்து செய்யலாம். வசியத்து யாருக்கு செய்ய முடியாதுன்னா வாரிசுகளுக்கு வசியத்து செய்ய முடியாது. ரொம்ப பேர் பிள்ளைகளுக்கே வசியத்து பண்றது. பிள்ளைகளுக்கு தான் வாரிசுரிமை சட்டம் இருக்குது, அது அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. ரொம்ப பேர் இப்படி சொல்லுவாங்க, இந்த கடை நீ வச்சுக்கன்னு எங்க அத்தா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த வீட்டை நீ வச்சுக்கன்னு எங்க அத்தா சொல்லிட்டு போயிட்டாரு. இது மார்க்கத்தில் செல்லாது. அவர் இருக்கும்போது உங்களுக்கு உடமையாக்கி எழுதி கொடுத்திருந்தா அது வேறு விஷயம். சொல்லிட்டு போயிருந்தார், என் காலத்துக்கு பிறகு இதை நீ வச்சுக்க, இதை நீ வச்சுக்க, செல்லாது. இது மார்க்கத்தில் வாரிசுகளுக்கு வசியத்து செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக சொல்லுவாங்க, லா வசியத்த லி வாரிசின், யாருக்குன்னா வாரிசுக்கு வசியத்து என்பது கிடையாது. வாரிசாகாத இதர சொந்தங்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் வசியத். ஒரு மனுஷன் இறக்குற நேரத்தில் நிறைய பணம் வச்சிருக்கிறாரு, அவருடைய வாரிசுகள் பிரிச்சுக்க போறாங்க, அவருடைய சொந்தங்களில் வாரிசாகாத சொந்தங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எதையாவது கொடுக்கணும்னு நினைக்கணும்.
அப்படி கொடுக்கணும்னு நினைச்சா 1/3 வசியத்து செய்யலாம். 1/3 தான் இருக்கணும். சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு வந்த நேரத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டுட்டார். அவரை சந்திக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவர் நினைச்சாரு இந்த நோயில நாம மரணித்து விடுவோன்னு அவர் நினைச்சிட்டார். யார்? சாது பின் அபி வக்காஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்குது, எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகதான், நான் என் சொத்துக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மமாக நான் கொடுத்துறட்டுமான்னு கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொத்த சொத்தையும் தர்மம் செய்வதற்கு எந்த சஹாபிக்கும் அனுமதி கொடுக்கல. மொத்த சொத்தையும் தர்மம் செய்யலாமான்னு கேட்ட யாருக்குமே பெருமானார் அனுமதி கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுங்க. காபு பின் மாலிக்னு ஒரு சஹாபி அப்படிதான். அவர் தபூக்குக்கு போகாம பின்தங்கிடுவார். ஒரு நீண்ட சம்பவம். பின்னால அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்த பிறகு அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாரு, நான் போருக்கு வராம தடுத்தது என்னுடைய செல்வம் தானே, இந்த செல்வத்தை பூரா நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்றேன், பெருமானார் செய்யக்கூடாதுன்றவாங்க. சரிங்களா? அபூ உமாமா லுபாபான் ஒரு சஹாபி, அவர் விஷயத்துலையும் அப்படிதான். அப்ப இங்க சாது பின் அபி வக்காஸ் கேட்கறாங்க, இருப்பது ஒரு மக, நான் எல்லாத்தையும் கொடுத்துறேனே, மகளுக்கும் எல்லாம் இருக்குது. பெருமானார் சொல்லுவாங்க, இல்லப்பா வேண்டாம், செய்யக்கூடாது. உன்னுடைய பிள்ளைகள் நாளை அடுத்தவர்களிடத்துல கையேந்துகிற நிலையில நீ விட்டு செல்வதை விட உன்னுடைய பிள்ளைகளை செல்வந்தர்களாக விட்டு செல்வதே மேலானது. நம்முடைய பிள்ளைகள் நல்ல வசதியுள்ளவர்களா இருக்கணும்னு ஒரு தாய் தந்தை நினைப்பது தவறல்ல, அதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி செஞ்சிடாதேன்னு சொல்லி. சரி, அப்படியானா நான் எவ்வளவு என் சொத்துக்களை தர்மம் செய்யட்டும்? பெருமானார் சொல்லுவாங்க, 1/3 செய், அதுவே அதிகம்தான், அதை விட அதிகமா வசியத்து செய்யக்கூடாது. இப்போ 1/3 தான் வசியத்து செய்யணும். அவர் அப்போ மௌத்தாகல, அதுக்கப்புறம் அவர் ஹயாத்தா இருந்தார், அது ஒரு விஷயம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நோயாளியா படுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்க வர்றாங்க. அப்போ பெருமானா அவரும் ஒரு பயப்படுறார். ஒரு மனுஷன் மௌத்தாகிற நேரத்தில் பயப்படணும் சொத்துக்கள் விஷயத்தில். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் செல்வங்கள் இருக்குது, எனக்கு மூல வாரிசுகளும் இல்லை, கிளை வாரிசுகளும் இல்லை, எனக்கு சகோதரிகள் தான் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் முன்னால சொன்னா இல்லையா, சகோதரிகள் மட்டும் இருந்தா அவருக்கு பேர் கலாலா. அப்ப நான் எப்படி என்னுடைய சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது? அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இறப்புக்கு முன்னால தன்னிடம் உள்ள செல்வங்கள் அது அல்லாஹ்வுடைய சட்டப்படி எப்படி பிரிக்கணுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லணும். இறந்த உடனே முதல்ல சொத்தை பிரிங்க. மையத்து கபருக்கு போறதுக்கு முன்னால சொத்து எவ்வளவு இருக்குது, யாராருக்கு எவ்வளவு பாகம் வருது, இதை கண்டிப்பாக பிரித்தாகணுங்கிறதா மார்க்க சட்டம். உலமாக்கள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க, தொடர்ந்து சொல்றாங்க, ஆனா உம்மத்து செய்ய மறுக்குது. அதனால தான் அல்லாஹ் இந்த அரசாங்கத்தை வைத்து நம்மளை பயமுறுத்துறான். நீங்க என்னுடைய சட்டங்களை மீறினால் இந்த அரசாங்கம் பாருங்க இப்ப எல்லா சட்டத்தையும் பறிச்சுக்கிட்டு தான் வர்றான். ஆக இது நிசாவில் சொல்லப்பட்ட சட்டங்கள்ல பிரதான சட்டமாக பாகப்பிரிவினை சட்டங்கள். அதை அல்லாஹ் கடைபிடிக்குமாறு சொல்றான். எல்லாம் அல்லாஹ் அதை கடைபிடிக்கிற தௌஃபீக தருவானான். இன்றைக்கு ஓதப்பட்டது மாயிதா அத்தியாயம். மாயிதா அத்தியாயத்தில் நான் சொன்னது போல நிறைய சட்டங்கள் இருக்கிறது. ஏராளமான சட்டங்கள் அல்லாஹ் இந்த சூறால குறிப்பிடுறான். ஆயிஷா அவர்கள் சொல்லுவாங்க, குர்ஆன்ல அருளப்பட்ட கடைசி அத்தியாயமாக மாயிதாவும் இருக்குது. மாயிதா அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு முன்னால கொஞ்சம் முன்னால அருளப்பட்ட கடைசி காலத்தில் அருளப்பட்ட அந்த சூறா. அதனால தான் இந்த சூறால சொல்லப்பட்ட எல்லா சட்டமும் நடைமுறையில் இருக்குது. காலாவதியான சட்டம் எதுவுமே இந்த சூறால இல்லை. இப்போ குர்ஆன்ல சில சூறாக்கள்ல சில சட்டங்கள் இருக்கும், அது காலாவதியா இருக்கு, அதை மன்சூஹ்னு சொல்லுவாங்க. மாயிதால இருக்கிற எல்லா சட்டங்களுமே நடைமுறையில் இருக்குது, எந்த சட்டமும் காலாவதியாகல. அந்த மாதிரியான ஒரு சூறா இந்த மாயிதா. இந்த சூறால அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த சொல்றேன். மாமிசம், இறைச்சியை பற்றி அல்லாஹ் சொல்றான். இறைச்சி குறித்த விஷயம்தான் நம்ம காலத்தில் பெரிய சர்ச்சை. அதுலேயும் இந்த மதவாதிகள் ஹலால் உணவு அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக்கிறத நம்ம நாட்டில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். மாட்டுக்கறியை பிரச்சனையாக்கிறத நம்ம பார்க்குறோம். மாமிச விஷயத்தில் நமக்கு மார்க்கம் அழகான தெளிவான வழிகாட்டுதல் வழங்கு. உலகத்தில் இறைச்சி விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வகையான சமுதாயங்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா இறைச்சியும் சாப்பிடக்கூடியவர்கள், பன்றியிலிருந்து எல்லா இறைச்சியும் சாப்பிடுகிற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குது.
இன்னொரு கூட்டம் அறவே மாமிச உணவு என்பது கூடாது, மாமிச உணவு என்பது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அது சில மதங்கள் அதை ஆதரிக்குது. நம்முடைய மார்க்கம் மாமிச வகை விஷயத்தில் தெளிவான வழிகாட்டுதல் தருது. எல்லா மாமிசங்களும் அனுமதிக்கப்படலை. ஏன்னா மனிதன் உண்ணக்கூடிய உணவு இருக்கிறது அவனுடைய குணங்களில் பழக்க வழக்கங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் மாமிசம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அல்லாஹ்தாலா எல்லா மாமிசங்களையும் அனுமதிக்கல, சில குறிப்பிட்ட உயிரினங்களை அல்லாஹ் அனுமதிக்கிறான். அப்படி அனுமதிக்கப்பட்ட அந்த விலங்குகளில் கூட அதை எப்படி அறுத்து சாப்பிட்டா, எப்படி அறுத்தா கூடும், எப்படி அறுத்தா ஹலால் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். சுருக்கமாக சொல்வதா இருந்தால் 3 விஷயங்கள். ஒரு இறைச்சி சாப்பிட்றதுக்கு முன்னால 3 விஷயங்களை உறுதிப்படுத்திட்டு தான் சாப்பிடணும். முதலாவது, அந்த இறைச்சி உண்ண அனுமதிக்கப்பட்ட விலங்கினுடைய இறைச்சியான்னு தெரியணும். ரெண்டாவது, அப்படி உண்ண அனுமதிக்கப்பட்ட இறைச்சியா இருந்தாலும் அது அல்லாஹ் சொல்ற முறைப்படி அறுக்கப்பட்டதான்னு தெரியணும். அல்லாஹ் சொல்ற முறை இருக்கு இல்லையா, மார்க்க முறைப்படி அறுக்கப்பட்டதான்னு தெரியணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அனுமதிக்கப்பட்ட விலங்குகளிலும் கூட எல்லா உறுப்பும் சாப்பிடக்கூடாது. மாடு இருக்குது, மாட்டில் உள்ள இறைச்சி சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாமா? இல்லை, அதிலையும் சில உறுப்புகள் கூடாது. ஹராமான மக்ரூஹான சில 7 உறுப்புகள் இருக்குது. விதை சாப்பிடக்கூடாது, சிறுநீரக பைய சாப்பிடக்கூடாது, ஒரு 7 உறுப்புகள். இந்த 7 உறுப்புகள் கூடாது. ரத்தம் என்னங்க கூடாது, அதை மாற்றாருக்கு விற்கிறதும் கூடாது. அப்போ 3 விஷயங்கள், அனுமதிக்கப்பட்ட விலங்கான்னு தெரியணும், முறைப்படி அறுக்கப்பட்டதான்னு தெரியணும், எந்த உறுப்பை சாப்பிடக்கூடாது. இதை தெரிந்து தான் ஒரு முஸ்லீம் ஒரு இறைச்சியை உண்பதற்கு மேற்கொள்ளணும். இறைச்சி விஷயத்தில் எது ஹலால் எது ஹராம், உலமாக்கள் அதற்கு சில அடிப்படைகளை சொல்லுவாங்க. எது குரான்ல ஹதீஸில் தெளிவாக ஹலால்னு சொல்லப்பட்டிருக்குதோ, ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் தெளிவாக ஹலால்னு சொல்லப்பட்டது, இதுக்கு ஆதாரமே தேவையில்லை, இவைகள் ஹலால் என்பது தெளிவானது, அதை நம்ம சாப்பிடலாம். எது தெளிவாக ஹராம்னு சொல்லப்பட்டிருக்குதோ, பண்டு இறைச்சி ஹராம், இன்றைக்கு ஓதப்பட்டதில் வருது, தானாக செத்து போனவை ஹராம். எது குரான் ஹதீஸில் தெளிவாக ஹராம்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதை நம்ம நெருங்கக்கூடாது, அது அறவே நமக்கு ஜாயிஸ் இல்லை. இது அல்லாமல் சில விலங்குகள் குரான் ஹதீஸில் பெயர் சொல்லி வராது, இது ஹலால் ஹராம்னு வராது. மார்க்கத்தில் சில அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கும். தரையில் வாழக்கூடிய விலங்குகளில் கோரைப்பல் எதுக்கெல்லாம் இருக்குதோ அதை சாப்பிடக்கூடாது. கோரைப்பல்லுடைய விலங்குகள் அதை சாப்பிட்றத மார்க்கம் நமக்கு என்னவாக்கியிருக்கு, ஹராமாக்கி இருக்குது. பறவைகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், எந்த பறவைகள் எல்லாம் நகத்தால் வேட்டையாடுமோ, நகம் இருக்குதோ அதை நமக்கு மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. எதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அதை சாப்பிடக்கூடாது. இப்போ தவளையை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்போ தவளை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எதை கொல்லுமாறு சொன்னாங்களோ, பாம்பை கொல்ல சொன்னாங்க, எலியை கொல்ல சொன்னாங்க இல்லையா, எதை கொல்லுமாறு சொன்னாங்களோ அதையும் மார்க்கத்தில் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆக இப்படி மார்க்கத்தில் எதை உண்ணலாம் எதை உண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. இந்த அடிப்படையின் கீழ் நாம் எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு இறைச்சி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனக்குறைவு. ஒரு இறைச்சியை அறுத்து சாப்பிடணும்னு சொன்னால் மார்க்கத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அறுக்கிறவர் முஸ்லீமாக இருக்கணும், அறுப்பவர் பிஸ்மில்லா சொல்லி இருக்கணும், 3 நரம்புகள் கட்டாயமாக அறுபட்டிருக்கணும். ஆடு மாட்டுன்னு 3 நரம்புகள், மொத்தம் 4 என்னங்க குழாய்கள் இருக்குது. மூச்சு குழாய் இருக்குது, உணவு குழாய் இருக்குது, இரத்த குழாய் 2 இருக்குது. இந்த 4ல் 3 நரம்புகள் அறுக்கப்படணும். இதில் பிஸ்மில்லா சொல்கிற விஷயத்தில் தான் ரொம்ப அலட்சியம். பல பேர் பிஸ்மில்லா சொல்கிறதே இல்லை, மறந்து விட்டுட்டா தவறு இல்லை என்று ஃபுகஹாக்கள் சொல்லுவாங்க. பிஸ்மில்லா மறந்து சொல்ல தவறிட்டார்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் பிஸ்மில்லா சொல்லாமல் இருப்பதையே பழக்கமாக்கிட்டா. இன்னைக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு. பிஸ்மில்லா சொல்கிறதே இல்லை, பிஸ்மில்லா சொல்கிறத அதை விடுறத ஒரு பழக்கமாக்கிட்டாங்கன்னா அந்த இறைச்சி சந்தேகத்திற்குரியதாக ஆகி போயிடும். அதனால் எப்போதுமே முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்த இறைச்சி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அவ்வப்போது ஒரு தெளிவு மார்க்க சட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அறுக்கிற விஷயத்தில் என்னென்ன விஷயங்களை பேணணும், பிஸ்மில்லா சொல்கிற விஷயத்தில் என்ன. பல இடங்களில் நம்ம பார்க்கலாம், மொத்தமாக ஆடுகள் அறுக்கிற இடத்துல அவர் கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அறுத்துக்கிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் யாரையா திட்டிகிட்டே இருப்பார். அதை எட்ரா இதை எட்ரா, வேணுக்குன்னே தான் அவன் பிஸ்மில்லா சொல்லாமல் இருக்கிறான்.
அது தினசரி வளமையாகவே நடக்குது. அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்கிறதே கிடையாது. இப்போ பிஸ்மில்லா சொல்லாமல் அறுப்பதை பழக்கமாக்கிட்டா அது ஹராமாக ஆகி போயிடும். எனவே முஸ்லீம்கள் இறைச்சி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி தான் கோழி விஷயத்தில் நிறைய தவறுகள் நடக்கு. சில நேரங்களில் அந்த இறைச்சி ஹராமாக கூட ஆயிடலாம். கோழியை அறுத்து என்ன செஞ்சால் சுடுதண்ணியில் போட்டுடுறாங்க. அது ரொம்ப சாதாரணமான சூடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனுடைய இறைச்சி வெந்து போகிற அளவுக்கு ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருந்துச்சுன்னா உள்ள நஜிஸ் எல்லாமே அந்த இறைச்சியோட கலந்துருது. இப்போ அந்த இறைச்சி ஹராமாக ஆகிடும். இந்த மாதிரி இறைச்சி விஷயத்தில் மார்க்கம் தெளிவான வழிகாட்டுதல் வழங்கி இந்த முறைக்குட்பட்டு அறுக்கப்பட்டால் மட்டும்தான் அது ஹலாலான இறைச்சி, இல்லைன்னா அது ஹலால் கிடையாது என்று மார்க்கம் சொல்லுது. அதே போல் இந்த மாயிதாவில் அல்லாஹ் 3 சட்டத்தை சொல்கிறான். ஒதுவுடைய சட்டம், ஜனாபத்துடைய குளிப்புடைய சட்டம், தயம்முடைய சட்டம். தயம்முடைய சட்டம் ஒரே ஆயத்தில் 3 சட்டங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒது நமக்கெல்லாம் தெரியும். ஒதுவை பற்றி விளங்கி கொள்ளுங்க. ஒது முறையாக அழகா செஞ்சால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அனஸ் அவங்களை பார்த்து சொன்னாங்க, அனஸிடத்தில் அஸ்பிகில் உது, அனஸ் அவர்களே ஒதுவை நிரப்பமாக செய்யுங்கள், யஸீது உம்ருக்க, உன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்படும். ஒதுவை நிரப்பமாக செய்கிறதுனா என்ன? ஒதுவில் என்னென்ன அம்சங்களை மார்க்கம் விரும்புதோ அதையெல்லாம் செய்யணும். ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்கிறது. ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்லி ஒது செஞ்சாருன்னா அவர் கழுவுறது ஒரு 4 உறுப்பை தான் கழுவுறார். அவர் முழு உடலையும் கழுவிய நன்மை அவருக்கு கிடைச்சிடும். பிஸ்மில்லா சொல்லாமல் ஒது செஞ்சாருன்னா எந்த உறுப்புகளை கழுவுனாரோ அது மட்டும்தான் சுத்தமாகும் என்று ஹதீஸில் வருது. இப்போ ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்கிறது, ஒது செஞ்ச முடித்த பிறகு ஷஹாதா கலிமா ஓதுறது, இந்த எல்லா சுன்னத்தையும் செஞ்சால் அது நிரப்பமான ஒது. யார் ஒதுவை நிரப்பமாக செய்கிறாரோ அவருடைய ஆயுள் அதிகமாகும் சொன்னாங்க. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட இந்த வசனத்தில் ஜனாபத் இன் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறான். பாருங்க, குளிப்பு கடமையாகிறது ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் மனைவியோடு தாம்பத்தியம் வைக்கிறதுனாலையும் கடமையாகலாம், அல்லது உறக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்படலாம். இந்த நிலைக்கு பேர் மார்க்கத்தில் ஜனாபத். குளிப்பு கடமையானா தாமதப்படுத்தாமல் குளிச்சிடணும். இரவுல கடமையானா குறைஞ்சபட்சம் ஒது செஞ்சுட்டு படுத்து காலையில் ஃபஜ்ருக்கு முன்னால் குளிச்சிடணும். ஏன்னா ஜனாபத்தோடு குளிப்பு கடமையான நிலையில் ஒருவர் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிற்கு ரஹ்மத்துடைய வானவர்கள் வருவதில்லை. எந்த வீட்டில் நாய் இருக்குதோ, எந்த வீட்டில் உருவம் இருக்கிறதோ, எந்த வீட்டில் குளிப்பு கடமையானவர் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய வானவர்கள் வருவது கிடையாது. குளிப்பு கடமையான நிலையில தூங்கலாமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கலாம் ஒது செய்து விட்டு. அப்போ குளிப்பு கடமையாயிடுச்சு, இரவுல தூங்கணும்னா ஒது செஞ்சுட்டு தூங்குங்கன்னு சொன்னாங்க. குளிப்பு கடமையான நிலையில சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க சாப்பிடலாம் ஒது செஞ்சுட்டு. இப்போ குளிப்பு கடமையான நிலையில பசிக்குது, எதையாவது சாப்பிடணும், எதையாவது குடிக்கணும்னு சொன்னால் குளிக்கிறதுக்கு முன்னால் சாப்பிட்றதா இருந்தால் ஒது செஞ்சுட்டு சாப்பிடுங்க, ஒது செஞ்சுட்டு குடிங்க. அப்போ ஜனாபத்துடைய குளிப்பு கடமையான நிலையில் அப்படியே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் வாலிபர்கள் காலையில் தொழுகைக்கும் எழுந்திருக்கிறது இல்லை. அப்போ சூரியன் உதய வரைக்கும் அப்படியே தூங்குறது, பிறகு எழுந்த பிறகு அப்படியே கடை வீதிக்கு போகிறது, காலையில் ஒரு 10 மணிக்கு குளிக்கிறது. இது பெரிய சாபத்திற்குரிய செயலாக இருக்குது. ஆக ஜனாபத்துடைய சட்டங்களை எல்லாம் சொல்லலாம். 3வது மார்க்க நமக்கு வழங்கி இருக்கிற அழகான ஒரு சட்டம் தயமம்ங்கிற சட்டம். இந்த தயமமை நாம் தெரிகிறதும் இல்லை, எப்படி அதை செயல்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறதும் இல்லை. தயமம் ஒரு நல்ல சட்டம். அது ரொம்ப பேர் ஒது செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா தொழுகையை விட்டுறாங்க. காரணம் நான் ஒது செய்ய முடியல, இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, தண்ணி படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க, மருத்துவர் சொல்ல கேட்டுக்கொள்ளணும். இப்போ முகத்தை கழுவ முடியாதா? மார்க்கத்தில் தயமம் இருக்குது. தயமம் எப்போ செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம்? கடுமையான குளிருக்கு தயமம் செய்யலாம், நோய்வாய்ப்பட்டால் தயமம் செய்யலாம். தண்ணியை பயன்படுத்தினா ஒருத்தருக்கு ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய காரணங்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க. இப்போ சிலருக்கு தோல் வியாதி, தண்ணியை பயன்படுத்தினால் அவருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஃபுகஹாக்கள் சொல்கிறாங்க அவர் தயமம் செய்யலாம். அப்போ தயமம் அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு அருமையான ஒரு சட்டம். முந்தைய வேதக்காரர்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இல்லை, அவங்க தண்ணியை தான் பயன்படுத்தி ஆகணும், தண்ணியை கொண்டு தான் சுத்தத்தை அவங்க பெற்றாகணும். நமக்கு எல்லாம் தயமமாக செஞ்சுருக்கிறான். தயமம்னா மண்ணில் செய்யணுங்கிறது தேவையில்லை,
மண்ணாக இருக்கணுங்கிறது தேவையில்லை. ரொம்ப பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. மண் இனத்தில் எல்லாத்துலேயும் செய்யலாம். செங்கல்ல செய்யலாம், ஓடாக இருந்தால் ஓட்டில் செய்யலாம், இல்லை சுண்ணாம்பு சுவராக இருந்தால் அதில் கூட செய்யலாம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு பகுதியிலிருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஒது இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அந்த சஹாபி சலாம் சொல்லிட்டாரு, உடனே பதில் சொல்லலை. ஒரு வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டு சுவத்தில் தயமம் செஞ்சுட்டு பிறகு அவரை கூப்பிட்டு பதில் சொன்னாங்க, உங்கள் சலாமுக்கு நான் பதில் சொல்ல கொஞ்சம் தாமதமானதுக்கு காரணம், நீங்கள் சலாம் சொன்ன நேரத்தில் நான் ஒது இல்லாமல் இருந்தேன். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமம். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஒது இல்லாமல் சொல்வது எனக்கு தயக்கமாக இருந்தது. அதனால தயமம் செஞ்சுட்டு உங்களுக்கு பதில் சொன்னேன். இதிலிருந்து உலமாக்கள் சொல்லுவாங்க, முஸ்தஹப்பான காரியங்களுக்கு ஒது செய்ய முடிந்தாலும் தயமம் செஞ்சுக்கலாம். முஸ்தஹப்பான காரியங்களுக்கு இப்போ சலாமுக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயத்தில் கட்டாயம் இல்லை, ஒது செய்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அப்போ தயமங்கிற அழகான இந்த சட்டம் இருக்கு இல்லையா, கடுமையான குளிர்காலத்தில் சிரமமாக இருந்தால் தயமம் செய்யலாம். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டம் இது. இதை தெரியாமல் நம்ம தண்ணியை பயன்படுத்த முடியலைன்னு சொல்லி பல நோயாளிகள் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் தொழுகை விட்டுறாங்க. ஏன்னா தண்ணியை இருக்கணும் இல்லை. இப்போ அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவு செய்விப்பது சாத்தியமே இல்லைன்னு சொன்னால், ஒரு சுவரோரமாக அவங்க படுத்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு யாராவது தயமம் செய்விச்சா போதும். ஒன்று அவங்களே செய்யலாம், அல்லது யாராவது அவங்களுக்கு தயமம் செய்ய வைக்கலாம். யாராவது என்னங்க செஞ்சு வைக்கலாம். தைமங்கிறது 2 தடவை அடிக்கிறது. ஒரு தடவை இப்படி அடித்து முகத்தை தடவி கொள்றது, இன்னொரு தடவை அடித்து 2 கையும் தடவிக்கிறது, அவ்வளோதான். பூமி இனத்தை சார்ந்த எந்த பொருளிலும் தைமம் செய்கிறது கூடும். அவள் இந்த சட்டத்தை தெரிஞ்சால் அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி இருக்கிறான். தைமம் செஞ்சுட்டு தொழுதுக்கெல்லாம் அந்த தொழுகையை திருப்பி மீட்டணுங்கிறது தேவையில்லை. ஒரு 2 சஹாபாக்குடைய வரலாறு ஹதீஸில் வருது. பயணத்தில் 2 பேருக்குமே குளிப்பு கடமையாச்சு. தண்ணி இல்லை. அந்த காலத்தில் பயணங்களில் பாலைவனத்தில் தண்ணி இருக்காது. 2 பேருமே தைமம் செஞ்சுட்டு தொழுதுட்டாங்க. தொழுத பிறகு தண்ணி அப்புறம் எங்கேயோ கிடச்சிருச்சு. தண்ணி கிடச்ச பிறகு குளிச்சுட்டு அந்த தொழுகையை மீட்டணுமா? ஒரு சஹாபி என்ன செஞ்சார், தண்ணி தான் கிடச்சிருச்சு இல்லை, தொழுகையை திரும்ப மீட்டி தொழுதார். இன்னொரு சஹாபி தேவையில்லைப்பா, நம்ம தொழுக நேரத்தில் தண்ணி கிடைக்கல, தைமம் செஞ்சுட்டு தொழுதோம், மீட்ட தேவையில்லை, அவர் மீட்டல. மதீனா வர்றாங்க, பெருமானார் இடத்துல சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் திரும்ப தொழவில்லையோ அவரை பார்த்து சொன்னாங்க, அசப்த சுன்னத்தை, திருப்பி தொழாத உன்னுடைய நிலை இருக்குல்லையா, கரெக்ட், நீ தான் மார்க்கத்தை சரியாக புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மார்க்கத்தை சரியாக புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி திருப்பி தொழுதாரு பாருங்க. குளிச்சுட்டு அவரை பார்த்து சொன்னாங்க, லக்கல் அஜ்ரு மர்ரத்தை, உனக்கு 2 கூலின்னாங்க. அப்படின்னா அவர் செஞ்சது கரெக்ட்னாங்களா? இல்லை, அவர் ஃபரதும் தொழுதாரு, திரும்ப குளிச்சுட்டு தொழுதது நஃபில். ஃபரதுக்கு ஒரு நன்மை, நஃபிலுக்கு ஒரு நன்மை. அந்த அடிப்படையில் உனக்கு 2 நன்மை. ஆனால் அவர் செஞ்சது தான் கரெக்ட், அவர் செஞ்சது தான் சரின்னு சொன்னாங்க. இப்படி தைமமுடைய நுணுக்கமான ஏராளமான சட்டங்கள் இருக்குது. ஒரு போர்க்களத்தில் ஒரு சஹாபி தலையில் பலத்த காயத்தில் கட்டு போட்டிருக்கிறாரு. காலையில் அவருக்கு குளிப்பு கடமையானது. அவர் இந்த நிலையில் குளிச்சா நான் இறந்து போயிடுவேனேன்னு பயப்படுறாரு. சில பேர் தப்பாக சொல்லிட்டாங்க, இல்லை நீ தைமம்லாம் செய்யவே கூடாது, நீ குளிச்சுட்டு தான் தொழணுன்ட்டாங்க. அவர் பாவம் குளிச்சாரு, மௌத்தாயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவறான சட்டம் சொன்னாங்க இல்லையா, அவர்களை கடுமையான வார்த்தையால் சாடினார்கள். இந்த இறந்து போன மனிதரை இவர்கள் கொலை செய்து விட்டார்கள். கத்தலு, இவங்க கொலை செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் இவர்களை கொல்லட்டும். அறியாமைக்கு தீர்வு கேட்டு தெரிவது தானே தவிர தெரியாத சட்டத்தை ஏன் சொன்னீங்க? அவருக்கு தாராளமாக தைமம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அவர் தைமம் செஞ்சிருந்தா பொழைச்சிருப்பார். சட்டத்தை தப்பா சொல்லி ஒரு ஆளை கொன்னுட்டீங்களேன்னு சொன்னாங்க. இப்படி எத்தனையோ சட்டங்களை நாமளும் தவறாக சொல்கிறோம், உல்டாவாக சொல்லிடுறோம். பல நேரங்களில் அந்த தவறான சட்டத்தில் ஒரு மனிதன் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் சட்டம் யார் தப்பாக சொன்னானோ அவன் நஷ்ட ஈடு கொடுக்கணும் மார்க்கத்தில். அப்படிலாம் கூட உலமாக்கள் சொல்லியிருக்கிறான். ஒரு ஆளுடைய தப்பான சட்டம் சொல்லி ஒருத்தன் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுட்டான், அதனால் அழகான ஒரு சட்டம் தான் என்னங்க தைமம். பல நோயாளிகளுக்கு தேவை இருக்கலாம், தைமமுடைய சட்டத்தை சொல்லுங்கள், எப்படி செய்யணும், தைமம் எவ்வாறு செய்யணும் என்கிற முறைகள், எந்தெந்த நேரங்களில் தைமம் கூடுங்கிற அந்த விஷயங்களை தெரிஞ்சால் நல்லது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய சலுகையை பயன்படுத்தணும். அல்லாஹ்வுடைய சலுகையை பயன்படுத்துறதையும் அல்லாஹ் விரும்புகிறான். கடமையை செய்கிற மாதிரி சலுகையும் செய்யணும்.
அம்ர் இப்னுல் ஆஸ் அவங்க ஒரு படை தளபதியாக இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல கடுமையான குளிர்காலம், அனுப்பப்பட்ட பகுதியும் குளிர்காலம். அவங்களால குளிப்பு கடமையாச்சு. குளிச்சா என்ன ஆகுமோ தெரியல. தயமம் செஞ்சுட்டு தொழுதுச்சார். இமாம் வேற, அவர் இமாம் வேற இல்லையா? ஒரு இமாம் தயமம் செஞ்சுட்டு தொழுதா நம்மளா இருந்தால் சும்மா விடுமா என்ன? எல்லாருக்குமே அது ஒரு குறையாக தான் தெரியும். என்னடா இமாம் சாப் குளிக்காமல் தொழுவிக்கிறாரு. அவங்க தொழுவிச்சாங்க. மக்களுக்கு அப்போ ஒரு சங்கடமாக தான் இருந்துச்சு. என்னடா இமாம் தயமம் செஞ்சுட்டு தொழுகிறாரு. இங்கே தெரிஞ்சுக்கணும், தயமம் செஞ்சுட்டு யாருக்கு தொலை வைக்க அனுமதி இருக்குதோ அவர் தொழு வைக்கலாம். அவர் இன்னொரு ஆளை நிறுத்தணுங்கிறது தேவையில்லை. அவர் தான் தொழுவிச்சார். நானே தொழு வைக்கிறேன் கூடும் அப்படின்ட்டார். சரி, மக்களுக்கெல்லாம் ஒரு சங்கடமாக தான் இருந்துச்சு. மதீனா நேராக பெருமானார்ட்ட போய் சொன்னாங்க, பாருங்க இப்படி பண்ணுறாரு. நபிஸலாம் கூட்டு கேட்டாங்க, என்னப்பா நீ இப்படி செஞ்சாமே, தயமும் செஞ்சுட்டு மக்களுக்கு தொழு வச்சியாமே. இப்போ அவர் சொன்னார், கடுமையான குளிர், உங்களை நீங்களே கொல்லாதீங்கன்னு அல்லாஹ் குரானில் சொல்லலையா? உங்களை நீங்களே கொல்லாதீங்க, நான் குளிச்சா நான் இறந்துடுவேன்னு அர்த்தம், என்ன நானே கொள்ற மாதிரி தானே. நபிஸலாம் சிரிச்சாங்க, சரிதாம்மா நீ செஞ்சது கரெக்டு தான் சொன்னாங்க. எவ்வளவு மார்க்கம் ரொம்ப அழகான மார்க்கம். எல்லா நிலைகளுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனங்களுக்கும் ஏற்ப அந்தந்த சூழ்நிலைக்கு அல்லாஹ் சட்டத்தை தந்திருக்கிறான். இந்த தைமம்ங்கிற சட்டத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றான். இதையே நான் சொல்றேன்னா, சில சட்டங்கள் குரான்ல இருக்காது, ஹதீஸ்ல இருக்கும். ஹதீஸ்ல இருந்தா கூட அந்த சட்டம் ரெண்டாம் தரத்துக்கு வந்துடும். குரான்ல இருந்தா அது முதல் தரத்துல இருக்கும். குரான்ல கூறப்பட்ட சட்ட அந்தஸ்து வேற, ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சட்ட அந்தஸ்து வேற. தைமமுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்றான் குரான்ல. ரொம்ப பேருக்கு தயக்கமா இருக்கு. பல பேருக்கு நானும் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தைமம் அனுமதி இருக்குதுங்க, ஆனாலும் ஒரு தயக்கம் தேவையில்லை. அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை செய்வதில் தயக்கம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் அனுமதித்ததுல தயக்கம் வந்துச்சுன்னு சொன்னா, பெருமானார் அத்தகைய மனிதர்களை பார்த்து சொன்னாங்க, அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பானவர்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சட்டத்தை செய்யறதுலேயே பேணுதல்ங்கிற பேர்ல செய்ய மாட்டான், பேணுதல்ங்கிற பேர்ல. அப்ப இது அல்லாஹ் அனுமதித்த சட்டம், அதுல நெருடலே வர தேவையில்லைன்னு சொல்லி, இப்படி அல்லாஹ் இந்த சூறாவில் ஏராளமான பல்வேறு சட்டங்களை சொல்றான். அருள்முறை இந்த குரான் இந்த சட்டங்களை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்குது. இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தோன்னு சொன்னா யாரும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சட்டங்களை விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய தௌஃபீகை தந்தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.